ஆந்திராவில் புத்தாண்டை முன்னிட்டு கழுத்து வரை குடித்த நபர் கடும் போதையில் மின்கம்பத்தின் மீது ஏறி மின்சார கம்பிகளில் படுத்து உறங்கிய சம்பவம் காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. ஊர் மக்கள் டிரான்ஸ்பார்மரை ஆஃப் செய்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திர குடிமகன் செய்த அட்டகாசத்தின் பின்னணி என்ன? போதை தலைக்கேறி விட்டார். செவ்வாய் கிரகத்திற்கு சென்று செகண்ட் ஷோ பார்த்துவிட்டு தான் பூலோகத்திற்கு வருவேன் என அடம்பிடிக்கும் குடிமகன்களுக்கு மத்தியில் பிழைப்பு நடத்துவதற்கு பதிலாக சிங்கம் சூர்யாவை போல மளிகை கடை ஓட்டு மானத்தோட பிழைச்சுக்கிறவேண்டா என யோசிக்கும் நிலைக்கு போலீசாரை தள்ளிவிடுவார்கள் நம் நாட்டு குடிமகன்கள் என்ற வார்த்தையை தனது அகராதியில் இருந்து அழிரப்பர் வைத்து சரக்கு சரக்கு என்று அழித்துவிட்ட அப்படி ஒரு குடிமகன் ஆந்திராவில் செய்த அட்டகாசம்தான் இந்த காட்சிகள். உலக குடிமகன்கள் அனைவரையும் இந்தியாவை நோக்கி, குறிப்பாக ஆந்திராவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த அந்த உள்ளூர் குடிமகன் யார்? குடித்துவிட்டு யமதருமனுக்கே சொடக் சொடக் என்று சொடக்கு போட்டு அழைப்பு விடுத்த அந்த அஞ்சா நெஞ்சன் யார்? புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் நடிகைகள் பலரும் சிங்கப்பூர், துபாய் என செலவு செய்து பயணித்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆந்திராவில் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கண்ணா என்ற நபர் 150 ரூபாய் செலவில் கிரகம் விட்டு கிரகம் சென்று புத்தாண்டை கொண்டாட முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி குவார்ட்டர் சரக்கை வாங்கி குபுக்கு குபுக்கு என குடித்தவர் மெல்ல மெல்ல மேலோகத்திற்கு தானாகவே செல்ல ஆரம்பித்திருக்கிறார். சரக்கு கொடுத்த முரட்டு தைரியத்தில் பயத்தை தொலைத்துவிட்டு வீர நடை போட்டு வந்த வெங்கண்ணா பாலகொண்டா மண்டலம் சிங்கிபுரம் வழியாக சென்று கொண்டிருந்த போதுதான் அவரின் ஞான கண்களில் அந்த மின் கம்பம் பட்டு ஜொலித்துள்ளது. அது அவரது கண்களில் ஐடிசி சோடா ஹோட்டலில் சூற்றும் போல கண்களுக்கு பளபளவென தெரிய சரசரவன மேலே ஏறி இருக்கிறார். பதறி போன கிராம மக்கள் அவரை எவ்வளவோ தடுக்க முயன்றும் கேட்காததால் உடனே குடுகுடுவென ஓடி சென்று டிரான்ஸ்பார்மரை படக்கென ஆஃப் செய்து விட்டனர். மின் கம்பத்தின் உச்சிக்கு சென்றவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மின்சார கம்பிகளின் மீது பெப்பரப்பேவென்று காலை விரித்து கொண்டு காற்றோட்டமாக படுத்து உறங்க ஆரம்பித்திருக்கிறார். பாச கயிற்றுடன் ஆசையாக வெங்கண்ணா அருகில் வர வந்துவிட்ட எவன் ஜஸ்ட் மிஸ்ரா என நொந்து கொண்டு திரும்ப மேலோகத்திற்கே சென்று விட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் போஸ்ட் கம்பத்தின் மீது புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருந்த வெங்கண்ணாவை படாத பாடுபட்டு கெஞ்சி கூத்தாடி கீழே இறக்கி இருக்கின்றனர். வெங்கண்ணாவால் வெலவெளத்து போன ஆந்திர போலீசார் அடுத்த முறை குடித்தால் தயவு செய்து வீட்டிற்கு சென்று கட்டிலில் கவுந்தெடுத்து படுத்து உறங்குமாறு கெஞ்சி கூத்தாடி காலில் விழாத குறையாக அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர். வெங்கண்ணாவுக்கு செவ்வாய் கிரகம் இந்த புத்தாண்டில் தெரிந்ததென்றால் போலீசாருக்கோ இந்த புத்தாண்டு புதிரான ஆண்டாகவே மாறியிருக்கிறது.